பெண்கள் உங்க உடல் நலம் சுருங்கி போகும்போது, உங்களுடைய உடல் நலத்தில் சிறு சிக்கல் வரும்போது அது மிகப்பெரிய அளவுல உளவியல் சிக்கலாக மாறுகிறது. யோசிச்சு பாருங்க, 25 வயசுல ஒரு நல்ல சோகோலையோ பேஸ்புக்ல ஏதாவது ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைக்குது. 7 லட்சம் ரூபாய் சம்பளம்னே வச்சுப்போம். வருஷத்துக்கு 7 லட்சம் ரூபாய் சம்பளம். சும்மா தூக்கி கொடுத்துட மாட்டான். காலையில 8ல இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பணியாற்றி விட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு சோர்ந்து போய் வரீங்க. சோர்ந்து வரும்போது உங்களுக்கு லேசா சுகர் இருக்குன்னு இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு டயபெட்டிஸ் ஆரம்ப நிலையில இருக்குன்னா கடுமையான டயர்ட் இருக்கும், சோர்வா இருக்கும். சோர்வா நீங்க வீட்டுக்கு போன உடனே உங்க வீட்டுக்காரர் சினிமால காட்டுற கார்த்தி மாதிரி நீ நெஸ்கஃபே சாப்பிடுறியாமா அப்படின்னு கொண்டு வருவானா? மூஞ்ச காட்டுவான். எனக்கு டீ கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்கிற ஒரு கூட்டத்தில் தான் இன்னைக்கும் நம்ம இருக்கிறோம். அப்ப அப்படி சோர்வும் களைப்பும் இருக்கிற நேரத்துல ஒரு நோயும் சேர்ந்து கொண்டால் எனக்கு உதவி செய்த யாருமே இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் மன உளைச்சலாக மாறும். அந்த மன உளைச்சல் தன்னுடைய சக பணியாளர்களிடம் எரிந்து விழியக்கூடிய தன்மையை கொடுக்கும். குழந்தைகளிடம் எரிந்து விழக்கூடிய உளவியல் சிக்கலை உருவாக்கும். ஒட்டுமொத்தத்துல உங்க வளர்ச்சிக்கு ஒரு தடையாக இருக்கும். நீங்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கும் போது அதை கொண்டாடக்கூடிய மனநிலை இல்லாமல் போய்விடும். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம 50 வயசு ஆனாலும் 55 வயசு ஆனாலும் உடல் உறுதியோடு இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பெற்றிருக்க வேண்டும்.